பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம். அடுத்த வரி, தன்னை மறைத்தது தன் கருணங்கள், தன்னில் மறைந்தது தன் கருணங்கள். ஒரே வரி மாதிரி தான் இருக்கும், ஒரு எழுத்து மாற்றி அந்த காலத்திலே திருமூலர் வார்த்தை விளையாட்டுகளை விளையாடி இருப்பார். பொன்னை மறைத்தது பொன் அணி பூடனம். ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட நகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை நகைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்குள்ள பொண்ணு என்பதை மறந்துடுவீங்க, அது தங்கம் என்பதை மறந்துடுவீங்க. அந்த நகையினுடைய அழகை நீங்கள் ரசிக்கும் போது அது பொன் என்பது உங்கள் மனதை விட்டு அகன்று போய்விடும். பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம், பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம். இப்போ அது தங்கம்னு நினைச்சிங்கன்னா அது செய்யப்பட்ட நகை என்பதை நீங்கள் மறந்துடுவீங்க, உங்கள் எண்ணத்துக்குள்ள அது வராது. நகை என்று நினைக்கின்ற பொழுது பொன் என்பது வராது, பொன் என்று நினைத்தால் நகை என்று வராது. அடுத்த வரியில தான் அந்த ஓமையை வைக்கிறார். தன்னை மறைத்தது தன் கரணங்கள். நீங்க இந்த உடலை உடல் என்று நினைத்தால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை மறந்து போய்விடுவீர்கள். இந்த உடல் இன்பம் ஒரு மது மயக்கத்திலேயோ காம மயக்கத்திலேயோ இருக்கின்ற பொழுது நீங்கள் அடையக்கூடிய இன்பம் எதுவென்றால் உயிர் இன்பம் அல்ல, இந்த அழியக்கூடிய இந்த உடல் அடையக்கூடிய இன்பம் அது. உயிருக்கு எது இன்பம் என்றால் மெய்ஞானம் ஒன்றுதான் உயிருக்கான இன்பம். இந்த உடலுக்கான இன்பம் என்பது இவர் அனுபவிக்கின்ற இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கலாம், நீங்கள் அனுபவிக்கின்ற இன்பத்தை அவர் அனுபவிக்கலாம். ஆனால் இந்த உயிர் அடையக்கூடிய இன்பத்தை இந்த உயிர் அடைய முடியாது. ஒருவனிடம் செல்வம் இருந்தால் இவன் என்னென்ன இன்பங்களை அனுபவிக்கிறானோ அதை இன்னொருவனும் அனுபவிக்கலாம். ஆனால் இந்த உயிரானது நீ இந்த உயிர் என்னென்ன இன்பங்களை அனுபவிக்கிறதோ அதை இன்னொரு உயிர் அனுபவிக்க முடியாது. காரணம், இந்த உயிருக்கும் அந்த உயிருக்கும் பிறவி வேறுபாடு இருக்கிறது. அதனால்தான் திருமூலர் என்ன சொன்னார், பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம். தன்னை மறைத்தது தன் கருணங்கள், தன்னில் மறைந்தது தன் கருணங்கள். இதை உடல் என்று நினைத்து கொண்டிருந்தால் உயிரை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்காது. இது உயிர். இந்த உயிருக்கு நாம் என்ன பண்ணணும், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னார் வள்ளுவர். இந்த உடலையும் உயிரையும் நாம் ஓம்பணும்னா இதை ரெண்டுத்தையும் பாதுகாக்கணும். இந்த ரெண்டுத்தையும் பாதுகாக்கிற கலையைத்தான் முதலாக நமக்கு சொல்லி கொடுத்தவர் யாருன்னா திருமூலர். இதே பாடல் வரிசையில் இன்னொரு பாடல் கொடுக்கிறார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இது அதுக்கு அடுத்த ஒரு பாடல். இதே போல எதுகை மோனை உள்ள ஒரு பாடல். ஒரு மரம் இருக்கிறது, ஒரு சிற்பம் இருக்குது. அந்த சிற்பத்தில் ஒரு யானை சிற்பம் இருக்குது. அந்த யானை சிற்பத்தை நீங்கள் பார்த்துன்னு ரசித்து இருந்தீங்கன்னா, யானையா அதுன்னு நினச்சிங்கன்னா அது மரம் என்பது உங்களுக்கு நினைவுக்கு வராது. அது மரம்தான் நினச்சிங்கன்னா யானை என்பது உங்கள் சிந்தனைக்குள்ள வராது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பெரும் பூதங்கள், நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த 5 பூதங்கள் தான் இந்த உலகை ஆள்கிறது என்று நீங்கள் நினைத்தால் இறைவன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த 5 பூதங்களையும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இறைவன் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டான். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அடுத்த வரி, நீங்க இறைவனை நினைச்சிட்டீங்கன்னா இந்த 50 பூதங்களை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வராது. மரம் நினைச்சிங்கன்னா யானை பொம்மை ஞாபகத்துக்கு வராது. யானை பொம்மைன்னு நினைச்சிங்கன்னா மரம் உங்கள் நினைவுக்கு வராது. 50 பூதங்களை நினைத்தால் இறைவன் உங்கள் சிந்தனைக்குள் வரமாட்டான். இறைவனை மட்டும் நினைத்தால் இந்த 50 பூதங்களை பற்றிய எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை.